அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, பேறு பெற்றோரும் கேடுற்றோரும். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். லூக்கா, மத்தேயு ஆகிய இருவருமே இந்த முதல் பேருடைமையை நிகழ்கால உண்மையாக புரிந்து கொள்கின்றன. ஏழையரின் உள்ளத்தோர் என்பது பெரிதொரு நாளில் இறை ஆட்சிக்குட்படும் பேறு பெறுவார்கள் என்றல்ல, இப்போதே அவர்கள் இறையாட்சியில் பங்கு கொள்கிறார்கள் அல்லது அவர்களை கொண்டுதான் கடவுள் தமது ஆளுகையை நடத்துகிறார் என்று பொருள்படுகிறது. தொடர்ந்து நடைபெறும் கடவுளது ஆளுகை அவருடைய பராமரிப்பு பணியை சார்ந்தது. வானத்து பறவைகள் அவரால் வாழ்கின்றன. அதுபோலவே மனிதகுலம் பராமரிப்பு பெறுவது கடவுளோடு ஏழைய ஒத்துழைப்பதால் தான். உழுபவ கணக்கு பார்த்தால் உழக்கும் மிஞ்சாது என்ற கூற்று அன்றாட உண்மை என்றாலும் சலிப்பு முறுமுறுப்பு எதுவும் இல்லாமல் உணவு உற்பத்தியில் ஈடுபடும் ஏழையரால் தான் அனைவரும் உணவு பெறுகிறோம். இறையாட்சி சலுகையும் வசதியும் புகழும் பாராட்டும் நிறைந்ததல்ல. உழைப்பும் சேவையுமே இறையாட்சியின் அடிப்படை கூறுகள். இப்படி நாம் இறையாட்சியை புரிந்து கொள்ளும் போது இந்த அருள்வாக்கு எவ்வளவு உண்மையானது என்று விளங்கும். அடுத்த கூற்று, இப்போது பட்டினியாயிருப்போரை பற்றியது. நிறைவேறுவீர்கள் என்ற எதிர்காலத்தில் நிறைவேறப்போகும் உண்மையாக இந்த வாக்கு அமைந்துள்ளது. முதலாவது, கடவுளுடைய ஆளுகையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது எல்லா தேவைகளும் நிறைவேறும் என்ற இயேசுவின் அறைகூவலுக்கு செய்கொடுத்து எவரும் பட்டினியாயிருக்க வேண்டுமென்பது கடவுளுடைய ஏற்பாடல்ல என்ற துணிவுடனும் அர்ப்பணத்துடனும் சரியான பகிர்வின் காலம் வரும் என இயேசு எதிர்பார்த்தார். இயேசுவின் காலத்திலும் பல அந்நிய நுகத்தின் கொடுமையால் உள்ளம் சோர்ந்த நிலையில் இருந்தன. நீதிக்காக குரல் எழுப்புவோர் உடனடியாக கொல்லப்பட்டன. இப்படி துயரத்தில் ஆழ்ந்திருப்போரின் ஆறுதலுக்கான காலம் நெருங்கி வந்துவிட்டது என்பதே இந்த அருள்வாக்கின் நற்செய்தி. 4 பேருடைமைகளுக்கு எதிராக 4 ஐயோக்கேடு கடிந்துரைகள் லூக்காவில் மட்டும் காணப்படுகின்றன. செல்வர்கள், உண்டு கொளுத்திருப்போர், அநீதியோடு இணங்கி போவதால் கொடுங்கோலால் வரும் இழப்புகள் எது மற்றோராக இன்புறுவோர், ஊரோடு ஒத்து வாழ்வதனால் வரும் புகழாரங்கள் பெற்றிருப்போர், எல்லோருக்கும் ஐயோக்கேடு என்கிறார் இயேசு. அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தியில் வருகின்ற சமவெளி பொழிவில் 2 பெரும் பகுதியாக அமைந்தது. அதன் முதல் பகுதி யார் யார் பேறு பெற்றவர்கள் என்பதை இயேசு சுட்டிக்காட்டுவதை காண்கிறோம். அதே நேரத்தில் யார் யார் கேடுற்றோர் என்பதை இயேசு அடையாளம் காட்டுகின்றார். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பது வாழ்கிற ஒவ்வொருவரின் கைகளில் இருக்கிறது. எப்படியும் வாழலாம் என்றில்லாமல் இயேசு காட்டுகிற இப்படிதான் வாழ வேண்டும் என்ற சிந்தனைகளை ஏற்போம். குறிப்பாக இறையாட்சி மதிப்பீடுகளுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்வோம். ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அழுது கொண்டிருப்போர், மக்களால் வெறுத்து ஒதுக்கப்படுவோர், ஈழப்படுவோர் அனைவருக்கும் இன்றைய வாசகம் நல்ல செய்தியாக, மகிழ்ச்சி செய்தியாக இருக்கிறது. இறைவன் இவர்கள் மீது சிறப்பான பரிவு காட்டுகிறார். நமது பணி வாழ்வில் இவர்களுக்கு சிறப்பான முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டும். கடவுள் தாம் படைத்த மக்களை ஏழை செல்வர் என்றோ தாழ்ந்தோர் உயர்ந்தோர் என்றோ வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. அவர் முன்னிலையில் எல்லா மனிதருமே மாண்புடையவர்கள்தான். குறிப்பாக இவ்வுலகம் யாரை இகழ்வாக கருதுகிறதோ அவர்களை கடவுள் தனி பாசத்தோடு அரவணைக்கிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னிட நல்ல பண்புகள்
இறைவனை சார்ந்த செயல்கள் நிறைவாக உள்ளதா? இறைவன் என்னை பாராட்டும் அளவிற்கு எனது அகவாழ்வும் புறவாழ்வும் முன்மாதிரியாக உள்ளதா? சுயநலம், பிறரை பற்றிய கவலையின்மை, பேராசை என்னிடம் காணப்படுகிறதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நல்ல பண்புகளால் உமக்கு விருப்பமான செயல்களை செய்யவும், எங்களது அகவாழ்வும் புறவாழ்வும் எடுத்துக்காட்டாக திகழவும், எங்களிடம் சுயநலம், பிறரை பற்றிய கவலையின்மை, பேராசை போன்றவை வேரோடு மறையவும் வரம் தாரும். ஆமீன்.